Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE Board Class 9 Chapter 2 Polynomials தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம Exercise 2.4ல third sum பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த sum நம்ம Identity 1, 2 and 3 யூஸ் பண்ணி சார்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ Algebraic Identities வீடியோட லிங்க் மேலே காட்டன் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ தட் இந்த sum இன்னும் சிம்பிளா இருக்கும். And now let's start. Exercise 2.4 sum number 3, factorize the following using appropriate identities. கரெக்டான identities யூஸ் பண்ணி factorize பண்ண சொல்லியிருக்காங்க. Simple, right? So first இங்க பாருங்க 9x square plus 6xy plus y square கொடுத்திருக்காங்க. எப்போதுமே இந்த மாதிரி ஒரு sum கொடுத்திருக்காங்க அப்படின்னா எந்த ஃபார்மேட்ல கொடுத்திருக்காங்கன்னு கண்டுபிடிங்க. அந்த ஃபார்மேட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்படிதான். That is x square plus something that is maybe 2xy plus y square. இந்த ஃபார்மேட்ல தான் இது வந்திருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்து ஐடென்டிட்டி ஒன்னோடது. ஸோ ஐடென்டிட்டி ஒன் என்ன அப்படின்னா x plus y the whole square will be equals to x square plus 2xy plus y ஸ்கொயருங்கிறத ஐடென்டிட்டி ஒன். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 9x ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ எக்ஸுக்கு பதிலாக ப்ளஸ் ஆர் மைனஸ் 3x. ஓகேவா? எப்போதுமே ஸ்கொயர்லேருந்து வெளியே எடுக்கும் போது ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுவோம். சின்ஸ் இங்கே எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறதுனால நெகட்டிவ்க்கு வேலையே கிடையாது. ஸோ அதனால ஜஸ்ட் 3xன்னு எழுதிக்கிட்டா போதுமானது. அதே போல் y ஸ்கொயருக்கு பதிலாக y ஸ்கொயர் அப்படியே தான் இருக்குது. ஸோ ஒய்யை நம்ம ஒய்னு அப்படியே எழுதிடலாம். ஸோ வந்து எக்ஸுக்கு வந்து பதிலாக வந்து பார்த்திங்கன்னா 3x இருக்குது, ஒய்க்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா ஒய் இருக்குது. இன்கேஸ் இது அப்படியே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க. தட் இஸ் இந்த 9x ஸ்கொயர் இருக்கு இல்லையா, தட் இஸ் 9x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. இதில் 9க்கு பதிலாக 3ன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ 3x the whole square ப்ளஸ் 2 into xக்கு பதிலாக 3x, yக்கு பதிலாக y. ஸோ 2 into 3 6xy கிடைச்சிருச்சா, ப்ளஸ் y ஸ்கொயர் பண்ணோம். ஸோ எனக்கு எக்ஸாக்டாக எக்ஸுக்கு பதிலாக 3xனும் ஒய்க்கு பதிலாக ஒய்னு போட்டால் இந்த ஐடென்டிட்டியில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது we can get this answer. ஸோ இது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னது 3x, ஒய்யோட வேல்யூ ஜஸ்ட் y. ஸோ 3x plus y the whole square அப்படின்னு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதே செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. செகண்ட் சப்டிவிஷன் வந்து 4y ஸ்கொயர் 4y ப்ளஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நான் சொன்ன மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் 2xy xy yன்னு வரலையே, அப்போனா இது அந்த மாதிரியான ஐடென்டிட்டி இல்லையா அப்படின்னா டெஃபினட்டாக கிடையாது, அந்த மாதிரி ஐடென்டிட்டி தான். எதனால் அப்படின்னா இங்கே வந்து மைனஸ் சைன் வந்திருக்கு. ஸோ அதை மட்டும் நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் சைன் வந்திருக்கும் போது எக்ஸ் ஸ்கொயர் minus 2xy plus y square will be equals to x minus y the whole square. ஏன் நான் இதை அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா 1 வந்து ஸ்கொயர் பண்ணாலும் we will get 1 தான். ஸோ y ஸ்கொயர் இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்குது அப்படின்னா y is இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்கும். அது 1 ஸ்கொயர் பண்ணாலும் ஸ்கொயர் கிடச்சிருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒய்யோட y ஸ்கொயர் வந்து இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்குது. அப்போ ஒய்க்கு பதிலாக 1 நம்ம தாராளமாக போடலாம். அஃப்கோர்ஸ் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 போட்டுக்கோங்க. ப்ளஸும் வரலாம் மைனஸும் வரலாம். அதை we have to find it out. இனிமேல் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ அதே போல் எக்ஸ் ஸ்கொயருக்கு வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னா 4y ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து 4y அப்படின்னு 2y அப்படின்னு எழுதிக்கலாம். தட் வாஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் 2yயாகவும் இருக்கலாம், இல்லை மைனஸ் 2yயாகவும் இருக்கலாம். சின்ஸ் நம்ம செகண்ட் சப்டிவிஷன் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எல்லாமே ப்ளஸில் வரதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 2y, ஸோ ப்ளஸ் 2yன்னு வச்சுக்கோங்களேன். 2y ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ எக்ஸுக்கு பதிலாக 2y, ஒய்க்கு பதிலாக 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் தான் இது சாத்தியம். கரெக்டாக இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள். 4y ஸ்கொயர் மைனஸ் 4y ப்ளஸ் 1 கிடச்சிருச்சா. அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 2y minus 1 the whole square ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். I'll just clarify those doubts. ஓகே, ஸோ டேரெக்டாக சிம்பிளாக பண்ணிட்டோம் ஐடென்டிட்டி 2 யூஸ் பண்ணி. ஸோ தேர்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 100 இருக்குது. ஸோ ஐடென்டிட்டி 3 தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐடென்டிட்டி 3 என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் வில் பி ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இந்த இடத்துல நமக்கு எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக ஜஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர்னே கொடுத்துட்டாங்க. ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர் பை 100ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும், y by 10 the whole square இல்லையா. y the whole square எடுத்தோம்னா y அப்போ ஸ்கொயர் பண்ணி பாருங்க, y square by 10 கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். x square minus y square by 100 will be equals to x minus y by 10 into x plus y by 10 அப்படின்னு ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம்.
So all these three subdivisions நம்ம complete பண்ணிட்டோம். Okay. So hope you understand the sum clearly. If you still have any doubts, comment here. We will clarify. இதே exercise 2.4ல second sum பத்தி தெரிஞ்சுக்கோங்க. leftல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. And exercise 2.4ல fourth sum பத்தி தெரிஞ்சுக்கோங்க. rightல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates and maths கஷ்டமான ஸ்டூடெண்ட்டா ஃபீல் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனலை ரெஃபர் பண்ணிடுங்க. Thanks for watching. Thank you.